ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மினிமம் சைஸ் சப்பாரி சம். ஓகே, ஆல்ரெடி மேக்ஸிமம் சப்பாரி பார்த்துருக்கோம். இப்போ மினிமம் சப்பாரி பார்க்க போகிறோம். இது எப்படின்னு சொல்கிறேன். ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டு என்னென்ன கொடுத்துறேன் முதல் ஒரு அசைன் பண்ணிக்கிறேன். டூ த்ரீ ஒன் டூ ஃபோர் டூ டூ த்ரீ ஒன் டூ ஃபோர் த்ரீ. ஓகே, அதுக்கப்புறம் டார்கெட் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. டார்கெட் வேல்யூ கொடுக்க டார்கெட் வேல்யூ 7. ஓகே, டார்கெட் வேல்யூ 7. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இந்த சம் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூ 7 வந்துட்டு அந்த வேல்யூ அந்த 7ங்கிற வேல்யூ இப்போ ஃபஸ்ட்டு சம் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, சம்ங்கிறது டார்கெட்டை விட இந்த 7 விட அதிகமாக இருந்துச்சுனாக்கா அதில் மினிமம் எடுத்து கண்டுபிடிக்கிறோம். புரியுதா சொல்கிறது? முதல் சப்பாரை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி அந்த அறையை வந்துட்டு அந்த வேல்யூ வந்துட்டு டார்கெட் வேல்யூவோட அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் எது மினிமம் லென்த்தோ அந்த லென்த்தை கண்டுபிடிச்சி நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறோம். ஓகே, நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ப்ரோக்ராம் போகும்போது இங்கே ஆக்சஸ் ப்ரைவேட்னு போட்டுக்கிறேன். ஒரே கிளாஸ்னால ஸ்டாட்டிக் நான் ரிட்டர்ன் டைப் இன்டிஜர் போட்டுக்கிறேன். ஓகே, மினிமம் மின் சப் அரே. ஓகே, மினிமம் லென்த்து கட்டுறேன். சப்பரே லென்த்து. ஓகே, லென்த் மட்டும் கொடுக்குறேன். பாஸ் பண்ணுறது இன்ட்டு நம்ஸு கமா இன்ட்டு டார்கெட்டு. ஓகே, இப்போ இதுங்க கால் பண்ணிக்கலாம். இன்ட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு மினிமம் சப்பரே நம்ஸ் கமா டார்கெட். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நம்ம இந்த மெத்தடுக்குள்ள வந்துட்டோம்னாக்கா நம்ம மினிமம் லென்த் இல்லாட்டினாக்கா 0 டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பெராமீட்டரை வேலிடேட் பண்ண போகிறோம். ஓகே, இஃப் நம்ஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா த்ரோ நியூ ஆர்குமெண்ட் நல்ல எக்ஸெப்ஷன் நேம் ஆஃப் நம்ஸ். ஓகே, அதே மாதிரி இஃப் நம்ஸ் டாட் லென்த் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுனாக்கா ரிட்டர்ன் 0. ஏன்னா எதுவுமே இல்லைன்னா 0 ரிட்டர்ன் சொல்லியிருக்குது. ஆனால் இதுக்கும் நம்ம 0 ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்தது டார்கெட் வேல்யூ. ஓகே, டார்கெட் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா த்ரோ நியூ ஆர்குமெண்ட் அவுட் ஆஃப் இண்டெக்ஸ். ஓகே, ஓகே, இங்கே ஒரு டெக்ஸ்ட்டும் இருக்கா. டார்கெட் value must be greater than 0. Must be greater than 0. ஓகே, இப்போ வரப்போகிறோம் ப்ரோக்ராம்குள்ள. ஓகே, ப்ரோக்ராம்குள்ள இப்போ வரோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இருக்கிற வேல்யூவில் ஒரு இன்ட் லெஃப்ட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இன்ட்டு கரண்ட் சம்முன்னு எடுத்துக்கிறோம். கரண்ட் சம் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறோம். நம்ம மினிமம் லென்த்தை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அது ஒரு வேல்யூ வச்சுக்கிறோம். மினிமம் லென்த்து ஈக்குவல் டு இன்ட்டு அதுக்கு மேக்ஸ் வேல்யூ செட் பண்ணிக்கிறோம். மேக்ஸ் வேல்யூ. ஓகே, மேக்ஸ் வேல்யூ செட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபார் லூப்பில் இன்ட்டு ரைட் வச்சுக்கிறோம். ரைட் ஈக்குவல் டு 0, ரைட் லெஸ் தென் நம்ஸ் ஆஃப் டாட் லென்த்து ரைட் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே,
ஓகே வச்சுக்கிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த கரண்ட் சம் இருக்குல்ல, இந்த கரண்ட் சம்மை வந்துட்டு ப்ளஸ் பண்ண போகிறோம். எப்படி? கரண்ட் சம்மு ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ரைட். ஓகே, ஒவ்வொரு வழியாக அந்த கரண்ட் சம்மில் நம்ம அசைன் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணி கரண்ட் சம் ஈக்குவல் டு கரண்ட் சம் ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ரைட்டு ஒவ்வொரு வழியாக வந்து அசைன் ஆகும். அதுக்கப்புறம் ஒயில் லூப்பில் என்ன செக் பண்ண போகிறோம்னாக்கா இந்த கரண்ட் சம்மோட வேல்யூ வந்துட்டு டார்கெட்டை விட, அதான செக் பண்ண சொல்லியிருக்காங்க, டார்கெட்டை விட அதிகமாக இருந்துச்சுனாக்கா மினிமம் லென்த்தை டிஸ்பிளே பண்ண வேணும். ஓகே, இந்த மினிமம் லென்த்துங்கிறது என்னன்னாக்கா ஈக்குவல் டு மேத் டாட் மீன். ஓகே, அதிலே வந்துச்சு என்ன வந்துச்சு, மேத் டாட் மீன் கரண்ட் சம் இல்லை. இதில் வந்துட்டு என்ன வரும்னாக்கா ரைட்டு, இது என்னன்னு சொல்கிறேன் இப்போ நான், ரைட்டு மைனஸ் லெஃப்ட்டு ப்ளஸ் ஒன்று எதுக்குனாக்கா அரே லென்த் என்ன இருக்கும், அரே டாட் லென்த்து -1 போடும்போது அதனால இங்கே +1 போட்டுக்கிறோம். ஓகே, வந்துச்சு, மினிமம் லென்த் வந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறம் கரண்ட் சம்மு மைனஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் லெஃப்ட். ஓகே, இதுக்குள்ளே வந்துச்சுனாக்கா ஒன்று ஒன்றா மைனஸ் பண்ணிட்டே வரணும். கரண்ட் சம் வந்துட்டு ஒன்று ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வரணும் ஒவ்வொரு நம்ஸ் லெஃப்டாக. ஓகே, அப்புறம் லெஃப்ட்டு ப்ளஸ். ஓகே, இப்போ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் லாஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம், ரிட்டர்ன் பண்ண போகிறோம். என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம்? மினிமம் லென்த் ரிட்டர்ன் பண்ண. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் திரும்ப தடவை. ரிட்டர்ன் மினிமம் லென்த்து ஈக்குவல் டு இன்ட்டு மேக்ஸிமம் வேல்யூவா இருந்துச்சுன்னா 0. ஓகே, இல்லாட்டி உங்களுக்கு டென்னர் அப்படி தெரியும் நினைக்கிறேன், அதனால தான் நான் இப்படி போட்டுக்கிட்டேன். ஓகே, ரிட்டர்ன் மினிமம் லென்த்து வச்சாச்சு. இப்போ இதை மாதிரி டிஸ்பிளே பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் திரும்ப தடவை. இப்போ இங்கே வந்துட்டு கன்சோல் டாட் ரைட் என்ன பண்ண போகிறோம், கன்சோல் டாட் ரைட் லைனில் டாலர் மினிமம் லென்த்து ரிசல்ட். ஓகே, ரிசல்ட் வச்சுட்டு கன்சோல் டாட் ரீட் லென்த்க்கு. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணணும்னா பார்ப்போம். இப்போ திரும்ப முதல்ல பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட்டு கரண்ட் சம் எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நோட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன வரும், லெஃப்ட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். ஓகேவா, அப்புறம் கரண்ட் சம் 0ன்னு இருக்கும். கரண்ட் சம்மு 0ன்னு இருக்கும். ஓகே, அப்புறம் மினிமம் லென்த் வந்துட்டு இன்ஃபினிட்டி வச்சுக்கலாம். மினிமம் லென்த்து இன்ஃபினிட்டி வச்சுக்கலாம், இன்ஃபினிட்டி. ஓகே, அடுத்தது ரைட் வந்துட்டு 0ன்னு இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும், ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே வரும்போது என்ன வரும், லூப்புக்குள்ளே வரும்போது நம்ஸ் ஆஃப் ரைட்டுங்கிறது என்ன, 0. ஓகே, 0ங்கிறது என்னது, 0 2. ஓகே, ஃபஸ்ட் இது வரும்போது மினிமம் இதில் வந்துட்டு கரண்ட் சம் வந்து என்ன வரும், 2ன்னு வரும். ஓகே, ஃபஸ்ட் இட்ரேஷனில் கரண்ட் சம்மு 2ன்னு வரும். ஓகே, கரண்ட் சம்மு 2ன்னு வரும். ரெண்டாவது என்ன போட்டோம் கண்டிஷனில் கீழே, இப்போ இது வந்து கரண்ட் சம்மு டார்கெட்டாக செக் பண்ணுது. 2 greater than 7 இல்லை, அப்போ ஒயில் லூப்புக்குள்ளே வராமல் திரும்ப அடுத்ததுக்குள்ளே போகும். ஓகே, அடுத்ததுக்குள்ளே போகும்போது என்ன வரும்,
லெஃப்ட் ஈக்குவல் டு 0 தான், ரைட் மட்டும் 1ன்னு மாறும். ஓகே, லெஃப்ட் ஈக்குவல் டு 0 தான், ரைட் ஈக்குவல் டு 1ன்னு மாறும். ஓகே, 1 மாறணும் என்ன ஆகும்? இங்கே ரைட் 1 என்ன இருக்குது? 3 இருக்குது. ஓகே, அப்போ ஆல்ரெடி 2 இருக்குது. 2 + 3 5. நம்ம கரண்ட் சம்மோட வேல்யூ வந்து 5 மாறிடும். செகண்ட் இட்ரேஷன்ல கரண்ட் சம்மோட வேல்யூ என்னது? 5 மாறிடும். ஓகே, இப்போ மினிமம் லென்த் என்ன? கரண்ட் சம்மோட வேல்யூ 5 மாறும். 5 greater than டார்கெட் 7ஆ? இல்லை. ஸோ கண்டிஷன் போக திரும்ப மேலே வரும். ஓகே, மேலே வந்து தேர்ட் இட்ரேஷன் வரும். தேர்ட் இட்ரேஷன். ஓகே, தேர்ட் இட்ரேஷனில் என்ன வரும்? தேர்ட் இட்ரேஷனில் 5 இருக்குது. ஓகே, அப்போ ஏற்கனவே 3ன்னு மாறும். ரைட் வந்து என்ன மாறும்? ரைட் ஈக்குவல் டு 0 1 இந்த 2ன்னு மாறிடும். ரைட் ஈக்குவல் டு 2ன்னு மாறிடும். அப்போ 2ல் என்ன இருக்குது? 0 1 2ல் 1 இருக்குது. ஓகே, அப்போ ஏற்கனவே என்ன 5 5 + 1 6. கரண்ட் சம்மில் 6ன்னு ஆயிடும். ஓகே, கரண்ட் சம்மில் 6 ஆயிடும். 6 கேட்டது 7ஆ? இல்லை. அப்போ வெளியே வந்துடும். ஓகே, வெளியே வந்துட்டு திரும்ப ஃபோர்த் இட்ரேஷன் போவோம். இப்போ ஃபோர்த் இட்ரேஷனில் ரைட் ஈக்குவல் டு 3ன்னு ஆயிடும். ரைட் ஈக்குவல் டு 3ன்னு ஆயிரும். ஓகேவா? ரைட்டு 3ன்னு ஆயிடணுன்னா கரண்ட் சம் ஆல்ரெடி 6 இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது 3 என்ன 2 இருக்குது. 6 + 2 8ன்னு ஆயிரும். அப்போ கரண்ட் சம்மோட வேல்யூ 8ன்னு ஆயிரும். 8 ஆகுறப்பறம் 8 greater than டார்கெட், ரைட்? ஸோ உள்ளே வரும். உள்ளே வந்து மினிமம் லென்த் ஆல்ரெடி இன்ஃபினிட்டிவாக இருக்கும். ஸோ மினிமம் லென்த்து என்ன மாறும்? மினிமம் லென்த்து வரும். மினிமம் லென்த் ஆல்ரெடி என்ன இருக்குது? இன்ஃபினிட்டி இருக்குது. ஓகே, அப்போ மினிமம் லென்த் ஆல்ரெடி இன்ஃபினிட்டியில் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தா ரைட்டு மைனஸ் லெஃப்ட்டு. ரைட்டில் ஆல்ரெடி என்ன இருக்குது? 3 இருக்குது. 3 மைனஸ் லெஃப்ட் என்ன இருக்குது? 0 இருக்குது. ஓகே, 0 + 1 4. 4 என்னது? மினிமம் லென்த்து 4 ஈக்குவல் டு மினிமம் லென்த்து. ஓகே, மினிமம் லென்த்து 4 வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ அடுத்து மினிமம் லென்த்து 4 இருந்துச்சு. ஓகே, அப்போ லெஃப்ட்டு ++. அப்போ லெஃப்ட் வந்து 1ன்னு ஆயிடுது. இப்போ அடுத்த இட்ரேஷன் போயிடுது. அடுத்த இட்ரேஷன் ஃபிஃப்த் இட்ரேஷன். ஃபிஃப்த் இட்ரேஷன் என்ன வந்துடுது? ரைட் ஈக்குவல் டு 4ன்னு மாறிடுது. 4ல் என்ன இருக்குது? ஆல்ரெடி 8 இருக்குதா? கரண்ட் சம் 8னாக்கா 8 + 4 12. ஓகே, ஆல்ரெடி 8 இருக்குது. நாலு 5 6 8 8 8 + 4. ஓகே, 8 + 4 12ன்னு மாறிடும். ஓகே, அப்போ கரண்ட் சம் வேல்யூ 12. கரண்ட் சம் வேல்யூ 12 மாறிச்சு. 12 greater than, ரைட்? அப்போ திரும்பவும் உள்ளே வரும். உள்ளே வந்து என்ன ஆகும்? மினிமம் லென்த்து. ஓகே, மினிமம் லென்த் ஆல்ரெடி என்ன இருக்குது? மினிமம் லென்த்தில் ஆல்ரெடி மினிமம் லென்த்து 4 இருக்குது. ஓகே, 4 இருக்குது. கம்மா ரைட்டு மைனஸ் லெஃப்ட் ப்ளஸ் 1. ரைட் என்ன இருக்குது? 4. ரைட்டு மைனஸ் லெஃப்ட். அப்போ ரைட்டு மைனஸ் லெஃப்ட் என்னது? 3. ஓகே, 4 - 1 3 + 1. ஓகே, இப்போ என்ன வருது? 4 வருது. என்ன 4? மினிமம் லென்த்து 4 வருது. 4 - 1. ஓகே, மினிமம் லென்த்து ஈக்குவல் டு மினிமம் லென்த்து 4. ஓகே, இப்போ அடுத்த இட்ரேஷன் வர போகிறோம். அடுத்த இட்ரேஷன் வந்தோம்னாக்கா இப்போ இதில் வந்துட்டு லெஃப்ட் என்ன ப்ளஸ் மாறுது. ஓகே, அப்போ லெஃப்ட் வந்துட்டு ஈக்குவல் டு என்ன வருது? ஏற்கனவே 1 இருக்கா? 2ன்னு வந்துடும். ஓகே,
இப்போ அடுத்த இட்ரேஷன்னா 6th இட்ரேஷன். ஓகே, 6th இட்ரேஷன் என்ன ஆகுது? 12 இருந்துச்சா, 12 + 3 15. 6 2 8 8 12 15. அப்போ கரண்ட் சம்மோட வேல்யூ 15 ஈக்குவல் டு 15. ஓகே, இப்போ கரண்ட் சம்முக்கு எடுத்த டார்கெட் ரைட். ஸோ உள்ளே வரும். உள்ளே வந்து என்ன ஆச்சு? மினிமம் லென்த்து ஆல்ரெடி மினிமம் லென்த் என்ன இருக்குது? 4 இருக்குது. ஓகே, 4, இப்போ என்ன இருக்குது? ரைட் ஹெட் வேல்யூ 5. ஓகே, ரைட் ஹெட் வேல்யூ ஈக்குவல் டு 5. ஓகே, அப்போ ரைட் ஹெட் வேல்யூ 5. அஞ்சு 6 2 7 5 6 2 8 15. 0 1 2 3 4 5 5. ஓகே, அப்போ ரைட் ஹெட் வேல்யூ 5. லெஃப்ட் ஹெட் வேல்யூ இது கன்சிடர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கரண்ட் சம்மு 2ன்னு வருது. ஓகே, சம்மு 2. அப்புறம் சம்மு 5ன்னு ஆகும். ஓகே, அப்புறம் கரண்ட் சம் 6ன்னு ஆகும். ஓகே, அப்புறம் சம்மு 8ன்னு ஆகும். ஓ, இங்கே கரண்ட் சம் மைனஸ் வச்சுருக்கோம் பாருங்க. ஐயோ, இதை பார்க்கணும். ஓகே, திரும்ப வரேன். கரண்ட் சம் 2 இருக்கா? ஓகே, 2 இருக்குது. இப்போ ரைட்டு தான் வருது. 5 இருக்குது. திரும்பவும் ரைட்டுக்குள்ளே 2 வருது. கரண்ட் சம் 6 வருது. 4th இட்ரேஷனில் 30 வருது. கரண்ட் சம் 6ங்கிறது 6 ஈக்குவல் டு டார்கெட்டாக இல்லை. ஸோ 4th இட்ரேஷன் ரைட் 3. 3ங்கிறது கரண்ட் சம் 8. அப்போ 8ங்கிறது டார்கெட் அதிகமாக. அப்போ உள்ளே வரும். உள்ளே வந்துச்சுன்னா மினிமம் லென்த்து 4ன்னு ஆயிரும். ஓகே, அப்போ கரண்ட் சம்மோட வெளியே என்ன இருக்குது? ஆல்ரெடி 6 இருக்குது. 6 மைனஸ் நம்ஸ் ஆஃப் லெஃப்ட். நம்ஸ் ஆஃப் லெஃப்ட் என்னது? லெஃப்ட்டுக்கிட்ட 1. நம்ஸ் ஆஃப் லெஃப்ட் முன்னாடி இதுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ஸ் ஆஃப் 0. நம்ஸ் ஆஃப் 0ங்கிறது என்னது? 2. ஓகே, 2னாக்கா உங்களுக்கு இதில் போய் இதில் காட்டுறேன். ஈஸியாக புரியுது. இதை காட்ட ஈஸியாக புரியும். நான் ப்ளீஸ் controls.
இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது என்ன ப்ரோக்ராம் எந்த யாரும் இல்லை. சரிங்களா? ஆக்சுவலி இதுதான் ஏதோ விசேஷ ஏதோ ப்ராப்ளம். ஓகே. சரி, ஓகே. நீங்கள் ப்ரோக்ராம் செஞ்சு பாருங்க. சரிங்களா? இது புரியலனா அப்புறம் திரும்ப நான் இது பண்ணுறேன். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த அங்கே மைனஸ் இருக்கிற சரியாக பார்க்கல. சரிங்களா? செஞ்சு பாருங்கள். ஏதோ ப்ரோக்ராம்னா டவுட்னா கேளுங்க. நான் திரும்ப வேணா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ முடிச்சுக்கிறேன். நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். 2 தான் நம்மளுக்கு ஆன்சரு. அது சரியாக 2 தான் ஒரு ஆன்சரு. நான் சரியாக இது பண்ணுறேன். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க. நான் திரும்ப ஒரு தடவை வேணா இந்த ப்ரோக்ராமை திரும்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ப்ரோக்ராம் கரெக்டு தான். விசோஸ் சம் இஷ்யூ. ஓகே, பாய்.